இப்போ எங்கட நாட்டுக்குள்ள ரெண்டு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சர்வதேச மூடிஸ் நிறுவனம் இலங்கைக்கான தரப்படுத்தல் அளவிட உயர்த்தி இருக்குது. ரெண்டாவது, இலங்கையினுடைய கொழும்பு பங்குச்சந்தை வரலாற்று சாதனையை படைச்சிருக்குது. வரலாற்றிலேயே முதலாக விலைச்சுட்டன் அதிகளவான விலைச்சுட்டனாக பதிவாகி ஒரு வரலாற்று சாதனையை படைச்சிருக்குது. இது ரெண்டுமே எங்களோட நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கியமான அடிப்படையான விடயங்களுக்குள்ள ஒன்றா இருக்கிற விடயங்கள்லாம். அதுக்குள்ள இந்த மூடிஸ் நிறுவனம் இருக்குதானே, அது வந்து சர்வதேச நிறுவனம். அந்த மூடிஸ் நிறுவனத்தினுடைய தரப்படுத்தல் அளவிட அதிகரிச்சுன்றது எங்களோட நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை வெளிக்காட்டுற விதம் அமைஞ்சிருக்குது. அது அதிகரித்ததால தான் அதிகமான விடயங்கள் நாட்டுக்குள்ளே நடக்க போகுது. இதுதான் இப்போ ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸாக வந்து இலங்கைக்குள்ளே பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான விடயம். ஸோ அப்படி இந்த மூடிஸ் நிறுவனத்தில் என்ன இருக்குது, எதுக்காக இதனுடைய தரப்படுத்தல் அளவிட முக்கியம், அதே மாதிரி கொழும்பு பங்குச்சந்தையினுடைய விலைச்சுட்டன் அதிகரித்தது, அது என்ன மாதிரி அதிகரிச்சுன்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். என்ன விஷயம் பண்ணுறதை முதல்லேருந்தே சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் BK கரைகாலன். அடுத்த வருஷத்துக்குள்ள 1,50,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணணும்ன்ற எந்தெந்த சின்ன கோலில் மிச்சமாக இருக்கிறது இன்னும் 7 நாள் மட்டும்தான். அதே மாதிரி 7,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியதும் இருக்குது. ஸோ ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணாங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகள். அதை அச்சீவ் பண்ணணும்னு சொன்னால் உங்களுடைய உதவி வந்து கட்டாயமாக முக்கியம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், என்னோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து பார்த்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக கொடுங்க நோட்டிஃபிகேஷனாக வரும். எனக்கும் வந்து 1,50,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் BK கரைகாலன் சர்ச் பண்ணி சொன்னால் ப்ரொஃபைல் வரும். அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், நேற்று ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் தானே, மேல் மாகாணத்தில் படிப்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் யாருமே இனி அவர்கள் படிப்பிக்கக்கூடிய பாடசாலையினுடைய மாணவர்களுக்கு தனியார் வகுப்பெடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த சுற்றறிக்கை வந்து மேல் மாகாணத்தினுடைய கல்வி அமைச்சினுடைய செயலாளரால் தான் மேல் மாகாணத்தில் வந்து வழங்கப்படுது. அதிபர்கள் பணிப்பாளர்களுக்கு எல்லாருக்குமே வந்து வழங்கப்பட்டிருந்தது. அந்த சுற்றறிக்கை நேற்று இரவு இடைநிறுத்தப்பட்டிருக்குது. யாரால என்று சொன்னால், தொழிலாளர் பிரதி அமைச்சராக இருக்கிற மஹிந்த ஜெயசிங்க அவர்கள் வந்து அந்த சுற்றறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து அந்த சுற்றறிக்கை தற்காலிகமாக ஆளுநரால் இடைநிறுத்தப்பட்டிருக்குதா ஒரு விடயம் சொல்லப்படுது. அதுக்கான காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், அந்த சுற்றறிக்கையில் வந்து பல விவாதங்கள், அதே மாதிரி சரியான தீர்க்கமான முடிவெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறதால அது எடுக்கப்பட்டதுக்கு பிறகுதான் அந்த சுற்றறிக்கை மறுபடியும் கொண்டு வரப்படுமா இல்லாட்டி அது ஃபுல்லாக நிறுத்தப்படுமான்னு சொல்லி முடிவெடுக்க முடியுமான்னு சொல்லி இந்த விடயம் வந்து சொல்லப்பட்டிருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதோட ரெண்டாவது ஒரு அரசாங்கத்தினுடைய கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு சம்பவம் இது என்று சொல்லி நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால், முதலாவது நடந்தது வந்து பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் அவர்களுடைய கல்வி தகமைகள் தொடர்பாக எழுந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. சபாநாயகர் பதவி விலகிற வரைக்கும் அந்த பிரச்சனை போயிருந்தது. ரெண்டாவதாக இந்த முடிவு வந்து எடுத்து மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு திரும்பவும் இடைநிறுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னால், இப்படியான முடிவுகளை மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு முதல் அந்த முடிவுகளோட தொடர்புடைய அதுக்கான பொறுப்பாக இருக்கிறவர்கள் வந்து முழுமையாக அலசி ஆராய்ஞ்சதுக்கு பிறகுதான் அதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இப்படி முதல் நாள் அந்த முடிவை வந்து சொல்லிட்டு அந்த நாள் இரவே அதை இடைநிறுத்தலன்னு சொன்னால், இது மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை தான் ஏற்படுத்தும். ஏன்னு சொன்னால், இது அவ்வளவுக்கு முக்கியமான ஒன்று. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக இந்த முடிவு வெளியானதுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் உள்ளுக்குள்ளே சிக்கல்கள் உருவாகியிருக்கும். ஏன்னு சொன்னால், தனியார் கல்வி நிலையங்களினுடைய செல்வாக்குன்றது வந்து அங்கே அதிகமாக இருக்குது. இந்த தனியார் கல்வி நிலையங்கள் எங்கே வரைக்கும் பிரச்சனைன்னு சொன்னால், உயர்தரம் படித்து முடிக்கும் வரைக்கும் தான், A-level படித்து முடிக்கும் வரைக்கும் தான் அந்த பிரச்சனைகள் வந்து அங்கே உருவாகுது. பாடசாலை மட்டங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மட்டும்தான் இங்கே இருக்கே தவிர, அதுக்கு பிறகு வந்து கண்டிப்பாக அது தனியார் கல்வி நிலையம்ன்றது வந்து அவர்களுடைய திறன்களை மேம்படுத்துறதுக்கு வந்து அவசியம்தான். ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கு ஏதோ ஒரு சிக்கல் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக அதிகம். அதனால தான் இந்த சுற்றறிக்கை வந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கதா வந்து இப்போ எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எதப்படி இருந்தாலுமே அதோட பொறுப்பானவர்கள் ஒரு விடயத்தை தெரியப்படுத்துறதுக்கு முதல் அதுக்கான செயற்பாடுகளை உள்ளுக்குள்ளே செய்யக்கூடிய அனைத்து செயற்பாடுகளையும் சரியாக செஞ்சதுக்கு பிறகுதான் அதை மக்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதை இந்த வீடியோ மூலமாக நான் வந்து சொல்லிக்கொள்கிறேன். ஓகே, இப்போ எங்களோட தலைப்புகளை போயிடலாம். மூடிஸ் இன்வெஸ்டர் சர்வீஸ். இந்த மூடிஸ் நிறுவனம்டா என்னன்னு சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளினுடைய அரசாங்கங்கள், நிறுவனங்கள், அமைப்புகளினுடைய கடன் மதிப்பீட்டை, கடன் தகுதியை மதிப்பீடு செய்யக்கூடிய உலகளாவிய ஒரு கடன் மதிப்பீடு நிறுவனம் தான் இந்த மூடிஸ் இன்வெஸ்டர் சர்வீஸ். இந்த நிறுவனத்தினுடைய வெளியிடப்படக்கூடிய அந்த அளவை வச்சு கொண்டு தான் ஒரு நாட்டுக்கு கடன் வழங்கக்கூடிய கடன் வழங்குனர்களோ அல்லாட்டி வெளிநாட்டு முதலீட்டாளர்களோ அந்த நாட்டுக்குள்ளே வந்து உள்ள வருவார்கள். இந்த நிறுவனம் இலங்கைக்குள்ள என்னென்ன விடயங்களை பகுப்பாய்வு செய்யுதுன்னு சொன்னால், ஒன்று இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சி வாய்ப்புகள், ரெண்டாவது நிதி மற்றும் பணவியல் கொள்கைகள், மூன்றாவது கடன் நிலைகள் மற்றும் திருப்பி செலுத்தும் திறன், நாலாவது அரசியல் ஸ்திரத்தன்மை, அஞ்சாவது வெளிப்புற பாதிப்புகள், அதாவது வெளிநாட்டு கையிருப்புகள் அப்படி இருக்கான்னு சொல்லி இந்த விடயங்களை பிரதானமாக ஆய்வு செய்து நாட்டுக்கான ஒரு அளவீட்டை வெளியிடக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த மூடிஸ் நிறுவனம். இந்த நிறுவனத்தால் இதுவரைக்கும் இலங்கையினுடைய பொருளாதாரம்
பெரிய அளவில் வீழ்ச்சி கண்டதிலிருந்து இதுவரைக்கும் வெளியிடப்பட்ட அளவீடுன்றது வந்து ஒரு குறைவான அளவீடு, அதாவது CA என்ற அளவீட்டில் தான் இலங்கையை வந்து இந்த மூடிஸ் நிறுவனம் வந்து அளவிட்டு வச்சிருந்தது. அந்த CAன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் இவர்களினுடைய பிரதானமான அளவீடுகளாக வந்து ஏயிலிருந்து C வரைக்கும் ஒரு அளவீடு வந்து அளவிடப்படுது. ஏன்னு சொன்னால் ஏ வந்து அதிகூடிய ஒரு சிறந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, பொருளாதாரத்தில் சிறந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடுன்னு சொல்லியும் குறைந்தளவான அபாயத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நாடுன்னு சொல்லியும், அதே மாதிரி பின்னு சொன்னால் ஒரு நடுத்தரம், சின்னு சொன்னால் அதை விட குறைவு. அதுக்குள்ளேயே வந்து AAA1 இல்லாட்டி AA BA1 CA1 CAA1 சொல்லி நிறைய வேறு வேறு அளவீடுகள் வந்து இருக்குது. ஒவ்வொரு அளவீடுகளும் ஒவ்வொரு அபாயங்களையும் ஸ்திரத்தன்மையையும் வந்து குறிக்கக்கூடிய அளவீடுகளாக இருக்குது. எங்கள் நாட்டுக்குள்ளே இருக்கிற இந்த வெளிநாட்டு கடன், அதே மாதிரி நிதி நிலைமைகளில் இருக்கக்கூடிய பற்றாக்குறைகள், நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள், இந்த காரணங்களால் இதுவரைக்கும் எங்கள் நாட்டினுடைய இந்த மூடிஸ் நிறுவனத்தினுடைய தரப்படுத்தல் எப்படி இருந்ததுன்னு சொன்னால் CA தரப்படுத்தல தான் இருந்து கொண்டிருந்தது. ஒரு ஏற்ற இறக்கமாக மாறி மாறி C தரப்படுத்தலுக்கு கீழே ஆக குறைஞ்ச தரப்படுத்தல தான் இதுவரைக்கும் இருந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போ என்ன ஆகியிருக்குன்னு சொன்னால் கடந்த வாரம் இலங்கையினுடைய கடன் வழங்குனர்கள் 12.55 பில்லியன் US கடனை மறுசீரமைக்கிறதுக்கு ஒப்புக்கொண்டதன் காரணமாக இந்த கடன் தர மதிப்பீடு, அதாவது இலங்கையினுடைய நீண்டகால வெளிநாட்டு நாணய வெளியீட்டாளர் மதிப்பீடு வந்து CA தரத்தில் இருந்த இந்த மதிப்பீடு CAA1 தரப்படுத்தலுக்கு வந்து உயர்ந்திருக்குது. இதுக்கான காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், மூடிஸ் நிறுவனத்தால் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் கடந்த 2 ஆண்டுகளில் இலங்கையினுடைய கடன் அடிப்படைகள் வந்து மேம்பட்டிருக்குன்னு சொல்லியும், அதே மாதிரி வெளிப்புற பாதிப்பு மற்றது அரசாங்கத்தினுடைய பணப்புழக்க ஆபத்துகள் இருந்ததை விட இப்போ ஓரளவுக்கு குறைவடைஞ்சிருக்குன்னு சொல்லியும், அதனால தான் இந்த தரப்படுத்தல் வந்து அதிகரிச்சிருக்கிறதா அவர்களால் ஒரு அறிக்கை மூலமாக இந்த விடயம் வந்து வழிகாட்டப்பட்டிருக்குது. இதனால எங்கட நாட்டுக்கு என்ன நன்மைன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இலங்கையினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய, வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய காரணங்களுக்குள்ள இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்குள்ளே வரக்கூடிய முதலீட்டாளர்கள் இலங்கையினுடைய சந்தையை பற்றி ஆராய்ச்சி செய்யும் போது அவர்கள் பார்க்கக்கூடிய முக்கியமான விடயங்களுக்குள்ள இந்த மூடிஸ் நிறுவனத்தினுடைய தரப்படுத்தலும் ஒரு முக்கியமான விடயம் இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகும்னு சொன்னால் முதலீட்டாளர்களினுடைய நம்பிக்கை வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இனிமேல் நாங்கள் வெளிநாடுகள்கிட்ட போய் கடன் வாங்கும்போது அந்த கடனுக்கான வட்டி வீதங்கள் குறைவடையும். அதே மாதிரி கடனை திருப்பி செலுத்துறதுக்கான செலவுகளும் வந்து இனிமேல் குறைவடையும். 3வது வந்து சர்வதேச சந்தைக்கான வாய்ப்புகள் வந்து இலங்கைக்கு கிடைக்கும். 4வது வெளிநாட்டு நாணயங்களுக்கு எதிரான இலங்கையினுடைய ரூபாவினுடைய பெறுமதி வந்து உயர்வடைய ஆரம்பிக்கும். ஒரு பலமான பெறுமதியாக வந்து உயர்வடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 5வது வந்து கடனை திருப்பி செலுத்துறதுக்கான நம்பிக்கைகள் நாடுகளுக்கு வந்து அதிகரிக்கும். கடன் வழங்குனர்களுக்கும் ஏனைய நாடுகளுக்கும் அந்த நம்பிக்கை வந்து அதிகரிக்கும். 6வது வந்து பொருளாதார வளர்ச்சியில் இது ஒரு விதமான மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும். பெரிய அளவான மாற்றம் வந்து இல்லை. என்னென்னு சொன்னால் இது வந்து CA தரப்படுத்தலிருந்து CAA1 தரப்படுத்தலுக்கு தான் உயர்ந்திருக்கே தவிர B தரப்படுத்தலுக்கோ A தரப்படுத்தலுக்கோ போகலை. அதனால ஓரளவுக்கு நாட்டினுடைய பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சித்தன்மை உருவாகிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்குது. அதாவது நாடு வந்து பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைஞ்சு போய்கொண்டிருக்கின்றதை வந்து நாங்கள் இதன் மூலமாக பார்க்க முடியும். ஓகே, இதுதான் இந்த மூடிஸ் நிறுவனத்தினுடைய தரப்படுத்தலில் இலங்கைக்கான தரப்படுத்தல் வந்து உயர்வடைஞ்சிருக்கிறதா சொல்லப்பட்ட அந்த பிரேக்கிங் நியூஸினுடைய ஒரு விரிவான விளக்கம். ஓகே, இப்போ அடுத்த 2வது விஷயம் என்னென்னு சொன்னால், இலங்கையினுடைய கொழும்பு பங்குச்சந்தையினுடைய விலைச்சுட்டன் வரலாற்றிலேயே முதலாக ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையை படைச்சிருக்குது. என்ன நடந்தான்னு சொன்னால், நேற்று 23ஆம் தேதி கொழும்பு பங்குச்சந்தையினுடைய அனைத்து பங்கு விலைச்சுட்டன் 209.91 புள்ளிகளாக அதிகரிச்சிருந்தது. அதன் அடிப்படையில் கொழும்பு பங்குச்சந்தையினுடைய அனைத்து பங்குகளினுடைய மொத்த விலைச்சுட்டன் 15,020.61 புள்ளிகளாக நேற்று பதிவாகியிருந்தது. இது வந்து இலங்கையினுடைய கொழும்பு பங்குச்சந்தை வரலாற்றிலேயே முதலாக 15,000 புள்ளிகளை தாண்டி போன ஒரு விலைச்சுட்டனாக நேற்று வந்து பதிவாகியிருந்தது. இதன் காரணமாக என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், நேற்று மட்டும் அந்த வர்த்தக நாள் முடியும் போது பங்குச்சந்தையினுடைய மொத்த புரள்வு 8.44 பில்லியனாக பதிவாகியிருக்குது. ஸோ இதுவும் வந்து இலங்கையினுடைய பொருளாதாரம் ஓரளவுக்கு இப்போ மேம்பட்டு கொண்டு வரதை தான் வழிகாட்டுறதா பொருளாதார நிபுணர்களால் ஒரு விடயம் வந்து சொல்லப்படுது. நாடு வந்து கொஞ்சம் முன்னேறி கொண்டிருக்குது. அவ்வளோ பெரிய வளர்ச்சி இல்லாட்டியும் இப்போ இருக்கக்கூடிய இந்த பொருளாதார நிலைமையிலிருந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைகிறதா தான் அவர்களால் சொல்லப்படுது. இதனால் வந்து இலங்கையினுடைய டொலர் பெறுமதியிலே வந்து மாற்றம் ஏற்படுந்தது. எப்படின்னு சொன்னால், டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் 288 ரூபாவாக இருந்த டொலருக்கான இலங்கை ரூபா பெறுமதி, $1 இலங்கை ரூபா பெறுமதி டிசம்பர் 24ஆம் தேதி, இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் 295 ரூபா 98% வந்து இன்றைக்கு வந்து பதிவாகியிருக்குது. இது வந்து அந்த கிராஃபை பார்க்கும்போது ஒரு
ஒரு வேகமான ஒரு வளர்ச்சியை வந்து காட்டுறதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சில வேளை அடுத்ததாக இப்போ இன்றைக்கு வந்து நேற்று இருந்ததை விட இன்றைக்கு அந்த கிராஃபில் வந்து பார்க்கும்போது குறைவடைஞ்சிருக்குது. அடுத்தடுத்த நாட்களில் வந்து சில வேளை குறைவடையலாம், இல்லாட்டி அதிகரிக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய இந்த மூடிஸ் நிறுவனத்தினுடைய இந்த தரப்படுத்தலாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த பங்குச்சந்தையினுடைய இந்த வெளிப்பாடாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் இனிமேல் எங்களோட நாணயத்தினுடைய பெறுமதி பலப்படும். அதே மாதிரி பொருளாதாரம் வந்து வளர்ச்சி அடையும் சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. ஆனால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும்ன்றதை வந்து இப்போ நாங்கள் உறுதியாக சொல்ல முடியாது. 2025ஆம் ஆண்டில் இலங்கையினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும்னு சொல்லி முழுமையாக ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்ச் அண்ட் அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அது இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே நான் அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து முயற்சி பண்ணுவேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் அடுத்த வருஷம் வந்து அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக அப்டேட் ஆகும். இன்னொரு 7 நாள் தானே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து நான் அப்டேட் பண்ண முயற்சி பண்ணுவேன். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கட்டாயமாக பாருங்கள். எங்களோட நாட்டோட பொருளாதாரம் எப்படி இருக்கும்ன்றதை வந்து உங்களுக்கு இலகுவாக விளங்கிக் கொள்றதுக்கு அது வந்து கண்டிப்பாக உதவியாக இருக்கும். ஸோ இதான் விஷயம். இதை தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு நினச்சிருந்தேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அதே மாதிரி ஆரம்பத்தில் கேட்டுக்கொண்ட மாதிரி இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நோட்டிஃபிகேஷன் அப்புறம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னோட தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.